நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க, இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை உங்கள் அம்மா இருக்கணும், யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன மகா, என்ன பண்ணிச்சு அந்த கிழவி? நீ ஏன் டென்ஷன் ஆகிற? எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சீக்கிரம் நானாக அவங்களான முடிவெடுங்க. நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ கிளம்பு செல்லம். நாம் சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம் என்று அவளை அணைத்தவாறே சொன்னான் மகேஷ். மறுநாள் காலையில், அம்மா நீ சீக்கிரம் கிளம்புமா. எங்கடா மகேஷ்? உன்னை ஹோமில் சேர்த்து விட்றம்மா. அங்கே உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். உன்னை போல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட நீ சந்தோஷமாக இருக்கலாமா. மகேஷ், எனக்கு இங்கே தான் பேர குழந்தைகளோட இருக்கிறதாண்டா ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அப்பா சாகும்போது உனக்கு வயசு 8. உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் சொல்லி புரியாது. எல்லா கஷ்டமும் தீர்ந்து இப்போதான் நான் பேர குழந்தைங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்டா. என் கடைசி காலத்தை இங்கே கழிச்சிட்டு போயிடுறேன்டா. உன்னை இப்போ விளக்கெல்லாம் கேட்கலனா உயிரை வாங்காமல் கிளம்பு என்று கொஞ்சம் அதட்டல் துணியில் மகேஷ் சொல்ல கலைஞ நின்றாள் மரகதம். 2 மாதங்கள் உருண்டோடின. மகேஷும் மகாவும் கடைத்தெருவுக்கு சென்று திரும்பும் வேளையில் எதிரே வந்த லாரி மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு மகேஷ் சிறு காயத்துடன் தப்பியிருந்தான். மகாவிற்கு பலத்த அடிபட்டு சுக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். டாக்டர், என் மனைவி எப்படி இருக்காங்க டாக்டர்? ஐசியூலேருந்து வெளியேற டாக்டரிடம் அழுகுறில் கேட்டான் மகேஷ். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆக்சிடெண்ட்டில் சிதறின சில கண்ணாடி துண்டுகள் அவங்க விழித்திரையில் பலமாக கிழிச்சிருக்கு. அவங்களுக்கு பார்வை வர வாய்ப்பு இல்லை. ஐயோ டாக்டர், மகாவுக்கு கண் பார்வை கிடைக்க ஒன்றுமே பண்ண முடியாதா? ஒரு வழி இருக்குது. இறந்தவங்க யாரோட கண்ணையாவது அவங்களுக்கு உடனே பொருத்தினா பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஐபேங்கில் சொல்லியிருக்கோம், நீங்களும் உங்கள் சைட்டில் ட்ரை பண்ணுங்க என்று சொல்லி நடந்த டாக்டரை கலங்க கண்களோடு பார்த்து கொண்டிருந்த மகேஷின் செல்போன் சினிங்கியது. மரகதம் இருக்கும் ஹோம் நம்பர் திரையில் வர, நானே கடுப்பில் இருக்கேன், இந்த கிளவி வேற பேரனை பார்க்கணும் பேசணும்னு உயிரை வாங்குது. சனியை கை கழுவி விட்டாலும் நம்மளை விடாது போல என்று முணுமுணுத்து கொண்டே மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்தான் மகேஷ். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வேகமாய் மகேஷிடம் வந்தார். மகேஷ், யூ ஆர் ஸோ லக்கி. உங்கள் மனைவிக்கு கண் கிடச்சிருச்சு. இப்போவே ஆப்ரேஷன் செஞ்சிடலாம். நீங்கள் நர்ஸுக்கிட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. டாக்டரின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டான் மகேஷ். 3 மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் தேட்டரிலிருந்து வெளியே வந்தார் டாக்டர். டாக்டர், என் மனைவி எப்படி இருக்காங்க? ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தது மகேஷ். இன்னும் 7 நாள் கழித்து கட்டை பிரிச்சிடலாம். அவங்க மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள பாருங்கள். மகா மயக்கம் தெளிந்து கட்டளையில் படுத்திருந்தாள். மகா, உனக்கு ஒன்றுமில்ல மகா, நிச்சயம் பார்வை திரும்பிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாம் அத்தையை தனியாக தவிக்க விட்ட பாவமோ என்னவோ இப்படி நடந்துருச்சு. திரும்ப அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்க, நம்ம கூடவே வச்சுக்கலாம். நான் கட்டு பிரித்த முதல்ல பார்க்குறது அவங்க முகமாக தான் இருக்கணும். சரி மகா. காலையிலே அம்மா ஃபோன் பண்ணாங்க. சண்டே நான் அவங்கள பார்க்க போகும்போது பேர குழந்தைய பார்க்கணும் போல் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்கன்னு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதோ இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி ரெடியாக இருக்க சொல்கிறேன் மகா. மகேஷ் ஹோமுக்கு ஃபோன் பண்ண மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ மேடம், நான் மரகத அம்மாவோட மகன் பேசுகிறேன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே? படித்தவங்க தானே நீங்கள்? காலையில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. கடைசியாக மகனையும் பேரனையும் பார்க்கணுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. அவங்க மரணத்தோடு போராடி உயிரை விட்டாங்க. அவங்க கடைசி ஆசையை கூட நிறைவேற்றாத நீங்களாம் என்ன மனுஷங்க சார்? அப்புறம் ஒரு விஷயம் சார், எங்கள் ஹோமில் யாராச்சும் இறந்துட்டா அவங்க கண்களை தானமாக கொடுக்கறது எங்களுடைய பழக்கம். உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கலை. அதனால் நாங்களே முடிவு பண்ணி கண்ணை தானமாக கொடுத்துட்டோம். உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க. அவங்க கண் சுகம் ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிக்கு வச்சுருக்காங்க. 1 வாரம் கழித்து அவங்க கண்ணையாவது போய் பாருங்கள் சார். அவங்க ஆத்மா நிம்மதியாகும். ஃபோனை காதிலிருந்து தரையில் தவறிவிட்டு அம்மா என்று அழுதபடியே ஓடி மருத்துவமனை அறிக்கையை தேடி பிடித்து பார்த்தவன் அதிர்ந்து போய்விட்டான். அவள் மனைவி மகாவிற்கு கண்தானம் கொடுத்தவர் என்னும் அறிக்கையில் மரகதம் என்றிருந்தது. இறந்த பின்பும் நம்மை வாழ வைப்பது நம் அன்னை மட்டுமே. முகத்தில் வரிகள் விழுந்தாலும் முகவரி மாறிப்போனதோ முதியோர் இல்லத்திற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.